வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் தான் உங்கள் பெக்கர் பை குக்கிங் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி காலையில் எழுந்து டக்குன்னு குழம்பு வச்சுட்டுனா மாவு இருக்குது, தோசை ஊற்றிடலாம் சொல்லிட்டு குழம்புக்கான தேவைகள்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டவ் எரியுதுங்களா, கடாயை வச்சாச்சு. தேவையான பொருட்கள் என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்க போகிறோம். 3 வெங்காயம் கிடையாது, 2.5 வெங்காயம் அரிஞ்சேன், ஒரு 3 தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, 3 முட்டை. ஓகேங்களா? இப்போ என்ன விஷயம்னா இதெல்லாம் சின்ன இடத்துல எல்லாத்தையும் பண்ணணும், கொஞ்சம் சிரமமாக இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே. ரைட் மக்களே, எல்லாம் கொஞ்சம் தயார் பண்ணிட்டேன். கொஞ்சம் பாஸ் பண்ண வேண்டிய ஆகிப்போச்சு, ஏன்னா இடம் ரொம்ப இடுக்கமாக இருக்குங்களே, அதனால தான். ரைட், எண்ணெயை ஊற்றிடுவோம். எல்லா பொருளும் தயார் பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் குத்து மதிப்பாக நாம் ஊற்றுறது தான். ஓகே, இந்த எண்ணெய் அதிகம்தான். அடுத்தடுத்து போட்டுனே இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சூடாகட்டும் மக்களே. இன்றைக்கி ஒரு பிடி தக்காளி குழம்பு, இந்த முட்டை குழம்புலாம் ரொம்ப சுலபமான குழம்பு தான், சரிங்களா? அதனால் அதுக்கெல்லாம் ரொம்ப பொருட்கள் தேவைப்படாது, சுலபமாக வச்சுட்டு போயிடலாம். நான் வைக்கிறது சுலபமாக வைக்கிறது தாங்க, சரிங்களா? பாருங்கள், ஒன்றும் இல்லை, வெங்காயம் தக்காளி, நான் பூண்டு போடுவேன் எப்பவுமே எல்லாத்துக்கும். ஆமாம், அப்புறம் முட்டை போட்டு தக்காளி தூக்கு மாரி வச்சுட்டு வேண்டியது, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டுண்ணா கடுகு. என்கிட்ட என்ன ஆகி போச்சுன்னா, கடுகுல சீரகம், சோம்பு எல்லாம் கலந்து போச்சுங்க. பாருங்கள், கசகசா கூட இதில் இருக்கும். அது இந்த பெட்டியில் வச்சுருந்தேன்னா அப்படி கொட்டிக்கிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம், கையில் வந்த அளவுக்கு அள்ளி போடுவோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். கசகசா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பட்டணுன்னு புரியுதுங்க. சரி, இது அடுத்த நாள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகா போடுவோமா? பச்சை மிளகா போடுவோம், முழுசாக இருக்குது. பச்சை மிளகா போட்டோன்னு வெடிக்குங்க, இது ஒன்று தலைவலிங்க. இது சொல்ல வெடிக்கும் பச்சை மிளகா போட்டால். பாருங்கள், இப்படி வெடிக்கிட்டு பாருங்கள். பச்சை மிளகா ஏன் போட்டேன், பச்சை மிளகா என்கிட்ட இருக்குது, வேஸ்ட்டாக கிடக்கிறதால பச்சை மிளகா போட்டேன். இந்த குழம்புல எல்லாம் போட்டிருக்க மாட்டேன். ரைட். ஐயோ அம்மா, என்ன இப்படி வெடிக்கிற? இந்த பூண்டு போட்டாச்சா? இந்த அடுத்து இந்த வெங்காயத்தை பிடி. நான் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இருக்கிற வெங்காயத்தெல்லாம் எடுத்து போடுவோம். காசா பணமா? ஓகே மக்களே, எடுத்து போட்டாச்சு. லைட்டாக வதக்குவோம். அங்கே சின்ன சின்னதாக பூண்டு பீஸ் இருக்குது, எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு ஒன்று. இன்றைக்கி காலையில் நம்மளுக்கு இதுதான் இன்றைக்கி. நண்பர்களை பார்க்குற நண்பர்கள் எதனா தவறு இருந்தால் சொல்லுங்கள், என் சமையலில் திருத்திக்கிறேன், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது செய்கிறேங்க, தெரியாததை மற்றவங்கள்ட்ட கேடு தெரிஞ்சுக்கணும். அதுதான் புத்திசாலிதானு நினைப்பேன் நான், சரிங்களா? அப்புறம் வேறு என்ன போடணும், சரி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன்னா, ஆமாம் பரவாயில்ல விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமே. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாரி நம்ம சேனல் இல்லைங்க. அப்படியே சும்மா டக்கு நிறைய வேறு லெவலில் பேக்ரவுண்ட்லாம் வச்சு போகிற அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு சேனல் கிடையாது. என்னமோ அது நேச்சுரலாக அப்படியே காட்ட வேண்டியது தானே. இதெல்லாம் நம்ம மக்கள் தான் பார்க்குறாங்க. சில பேர் டக்குன்னு சவுண்ட்லாம் போட்டு எஃபெக்ட்லாம் போட்டு பண்ணுவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அது நம்மளுக்கு வரவும் வராது.
சரிங்களா. கருவேப்பிலையும் போட்டுட்டேன். அதை மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி மேலே வச்சு காட்டுவோம். ஒரு கையில் மொபைல், ஒரு கையில் கரண்டி. ஓகே, வதங்குது. பாஸ் பண்ணாமல் காட்டுறேன். பாஸ் பண்ணிடலாமா ஒரு 5 நிமிஷம்? இல்லை, இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறேன். இல்லை 5 நிமிஷம் தாழ்வை, ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஓகே, அப்படியே தக்காளியும் போட்டுருவோமா? சரியா கட் பண்ணல. ஓகே, அப்படியே போட்டு வதக்கு. நம்ம வரலாறு ஓகே மக்களே, இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இனி இந்த தட்டத்துக்கு இப்படி ஓரமாக வச்சுடுவோம். ஓகேங்களா, ஓரமாக வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் பாஸ் பண்ணிக்குவோம். ஓகே மக்களே, நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. ஒரு 2 நிமிஷம் பாஸ் பண்ணிக்கலாம், தப்பாத்துறாதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், மிளகா தூள் போட போகிறோம். சும்மா ஒரு கரண்டி, 1 ஸ்பூன் அளவு தான். இந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு எடுத்து அப்படி தட்டி விட்டுட்டு, உப்பு எங்கே உப்பில் என்ன பண்ண போகிறோம், ஐயோ அதிகமாக இருக்குமோ, சரி பரவாயில்ல பார்த்துலாம். அப்படியே 1 ஸ்பூன் உப்பு போடுவோம், பார்த்துலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தக்காளி தொக்கு இதுதான், தக்காளி தொக்கு. ஓகேங்களா, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது கொதிச்சு வந்த பிறகு முட்டையை உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு. இல்லை அப்படி கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா தக்காளி தொக்கு. ஓகே, நல்லா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகி போச்சு. எண்ணெய் வைக்கிற விலைக்கு அதிகமாக ஊற்றுன்னு ரைட். ஓகே மக்கள், என்ன பண்ண போகிறோம், இந்த 3 முட்டையை எடுத்து எப்படி வைக்கிறது, இப்படி கீழே வச்சுடுவோம். கீழே வச்சுட்டு இதை அப்படி வடிகட்டுருவோம். தக்காளி சாறு தான், தப்பு கிடையாது. மேலே போட்டு மூடி. அச்சோ, இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றலாங்க, மறந்தே மாற்றிட்டுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அழைச்சி ஊற்றுவோம். அப்படியே லைட்டாக கையில் வச்சு தேய்ச்சி விட்டு. எல்லாம் தக்காளி வெங்காயம் தானுங்க, பணம் கொடுத்து வாங்குற பொருளாச்சு, வேஸ்ட்டு பண்ண முடியுமா? அவ்வளோதான், நம்ம தானே சாப்பிட போகிறோம், வெளியிலே கொடுக்க போகிறோம்.
அப்படியே இதை போட்டு மூடிடு ஒரு 5 நிமிஷம் மக்களே. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் நிற்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சு குழம்பு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வச்சுக்கிற 3 முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். சரிங்களா? உடச்சி ஊற்றுறத காட்ட முடியுமா தெரில, ஏன்னா 2 கை இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஃபோன் வச்சு செய்ய முடியாது. நான் ட்ரை பண்ணுறேன், பாருங்கள். முட்டையை எடுத்து இப்படி தட்டுறது, முட்டையை தட்டணும். இப்போ உடச்சாச்சானா லைட்டாக அச்சோ அப்படியே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஓகே மக்களே, அந்த முட்டையை எடுத்து போட்டேன். இதுவாச்சு கரெக்டாக ஒழுங்காக பார்க்குறேன். அது கரெக்டாக நமக்கு பழக்கம் இல்லைல்ல. ஹோட்டலுக்கார உடைப்பானுங்க சூப்பரானா, நம்மளுக்கு வரல. அது வாட்டம் வரல, அது வாங்கலை. ஓகே மக்களே, 2வது முட்டையை உடச்சி ஊற்றாச்சு. 3ஆவது முட்டையை நான் காட்ட முடியாது, நான் உடச்சி ஊற்றிட்டு வரேன். பார்த்துக்காதீங்க, முட்டையை 3ஆவது முட்டையை உடச்சி ஊற்றிட்டு காட்ட முடியல. 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஓகே மக்களே, இப்படியே என்ன பண்ணுறோம், தட்டைப்படும் மறுபடியும் மூடுவோம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். ஓகே மக்களே, ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா பக்காவாக ஆள் ரெடி ஆகிடுவார். அது வரைக்கும் ஒரு சின்ன டீ பிரேக். ஓகே மக்களே, பாருங்கள், நல்லா தலைன்னு கொதிக்குது. இந்த பதம் போதும், கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், முட்டை ஒரு முட்டை தான் முழுசாக வந்துருக்கு, மிச்சம் எல்லாம் பாருங்கள் உதிரி உதிரியாக போயிடுச்சு மக்களே. அது நம்மளுக்கு அந்த அளவு சர்வீஸ் இல்லை. அது ஹோட்டலுக்காரங்க கரெக்டாக தட்டி உடைப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியும் ட்ரிக்கு. நான் ஓகே போதும் நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் கொதிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் கொதிச்சா அப்போ தொக்கு மாரி ஆகிடுமே. இப்போ தோசைக்கு தான் ஊற்றி சாப்பிடுவேன். ஓகே மக்களே, இது போதும். இதுக்கப்புறம் போச்சுன்னா தொக்காயிடும் அப்படியே. இப்போ சாப்பிட முடியாது தொட்டுக்குன்னு. ஓகே, ஆஃப் பண்ணுறோம், அடுப்பு ஆஃப் பண்ணுறோம். ஓகே மக்களே, ஒரு வழியாக குழம்பு வச்சுட்டோம். பார்த்துருப்பீங்க பாருங்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடில் லைட்டை போடுவோம். சுத்தமாக வெளிச்சமாக இல்லையே, ஒரு நிமிஷம் இருங்க. சின்ன இடத்துல செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வெளிச்சமாக இருக்குங்களா? ஓகே மக்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே. மேலும் பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? கொஞ்சமாக பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய சமையல், இல்லை என்னோடய சேனல், இல்லை என்ன அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு குடும்பமாக தொடரலாம், பயணிக்கலாம். அடுத்தடுத்து வருது. இன்றைக்கி முட்டை குழம்பு, அடுத்ததாக மட்டன், சிக்கன் எல்லாம் வரும். நம்ம இது சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட்டாக செய்யலாம். சரிங்களா?
ஓகே, தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நம்மக்கிட்ட மாவு இருக்குது சரிங்களா. இப்போ இந்த மாவு இருக்குது, அது ஒரு தனி வீடியோ, இதுவே பெருசாகி போச்சு, அது தனி வீடியோ போடலாம் சரிங்களா. ஓகே மக்களே, அடுத்த வீடியோ சாப்பிட்ற வீடியோ பார்க்கணுன்னா, தோசை ஊற்றுற வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆனில் போட்டுருங்க. இந்த வீடியோவும் ரொம்ப பெருசாக போச்சு, அப்போ அதுவும் பண்ணணும்னு வச்சுங்களேன், ரொம்ப பெருசாக பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு எடிட் பண்ணலாம் தெரியாது, நம்ம மொபைல் எடுக்கிறதுனால அந்தமாரி சேனல் நம்ம பெரிய சேனல்லாம் கிடையாது. அதனால் சிம்பிளாக நம்ம எடிட் பண்ணாமல் நீட்டாக முடிஞ்ச இடத்துல சில இடத்துல பாஸ் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்க சொல்லிக்கொண்டு உங்களை நான் உங்கள் பெக்கர் பாய் கேமிங். நன்றி, வணக்கம்.